இப்பெல்லாம் கேமராமேன் மேட்சை காட்டுறாரோ இல்லையோ கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய விஷயங்களை காட்டுறாப்புல. மகளே, இன்னைக்கு மிகப்பெரிய மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை. மேட்சை பத்தி என்னங்க சொல்றது, இன்னைக்கு சிஎஸ்கேவை பொலன்னு பொழந்து தள்ளிட்டாங்க மும்பை. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு சென்னையில 2 யங்ஸ்டர் விளையாண்டாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா 17 வயசேயான ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயர் விளையாண்டாரு. சீரியஸ்லி ஒரு இளங்கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வேற லெவலான ஒரு பேட்டிங்க. அவர் பேட்ல இருந்து இன்னைக்கு 32 ரன் வந்துச்சு. அதே மாதிரி ஷேக் ரஷீதும் 19 ரனுக்கு அவுட் ஆனாரு. ஆயுஷ் மாத்ரேக்கெல்லாம் தொடர்ந்து சான்ஸ் கொடுங்க, நல்ல பிளேயரா தெரியுறாரு. சென்னை பொறுத்தளவு இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணது பாத்தீங்கன்னா சிவம் தூபே மற்றும் ஜடேஜா. சிவம் தூபே 50, ஜடேஜா 53. ஒரு வழி அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி சென்னை 176 ரன் அடிச்சிட்டாங்க. வெளியே உட்கார்ந்தாலும் உனக்கு நக்கல் மட்டும் குறையாதையா அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா இன்னைக்கு நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி, எல்லாம் ஓகே, இன்னைக்கு பேட்டிங்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி வைப்பீங்க இல்லையா. இன்னைக்கு வேற லெவலான ஒரு பேட்டிங் ரோஹித் சர்மா கொடுத்தாரு. சிஎஸ்கே பவுலர்கள் எல்லாரும் புழக்கப்பட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க. அதிரடியா விளையாண்ட ரோஹித் சர்மா இன்னைக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரியை போட்டா. இவர் தான் இப்படி விளையாடுறாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டவுன் இறங்கினா சூரியகுமார் யாதவும் இன்னைக்கு வேற லெவலான பேட்டிங். அவரோட ஷாட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமே, அதுவும் இன்னைக்கு ஒரே 6-4 மயமா தான் இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் ஜடேஜா ஓவர்ல புழக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லா தோரையும் புலந்து தள்ளிட்டாரு. வெறும் ஒரே விக்கெட் தான் போச்சு. ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் நின்று இந்த மேட்சை அழகா முடிச்சிட்டாங்க. வெளியே 4.2 பால் ஸ்பேர் வச்சு இந்த மேட்சை அழகா ஜெயிச்சிட்டாங்க. மும்பை அபார வெற்றி, சென்னை புழக்கப்பட்டது. ரோஹித் சர்மா 76, சூரியகுமார் யாதவ் 68. மும்பை என்கின்ற கடப்பாறை டீம் இஸ் பேக் டேபிளையும் இவங்க 6வது பிளேஸ் போயிட்டாங்க.